மும்பையில் நடந்த பயங்கர சம்பவம். 15,000 பேரை கொல்ல மெகா சதி. மாத்திரை வடிவில் எலிமருந்து. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வெல்கம் டு கிங் வைரல் நியூஸ். நம்மளால இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு உடம்பே நடுங்குற மாதிரியான ஒரு பயங்கரமான பிளான் நம்ம நாட்டுல நடந்திருக்கு. அதுவும் 10 பேர் 20 பேர் இல்லைங்க, ஒரே நேரத்துல 15,000 பேரை விஷம் வச்சு கொல்ல ஒருத்தன் பிளான் பண்ணியிருக்கான். மும்பை நகரமே அலறி போன அந்த நிமிஷத்துல நல்ல வேலையா போலீஸ் கரெக்டா டைமுக்கு என்ட்ரி கொடுத்து அந்த பேரழிவை தடுத்திருக்காங்க. சும்மா ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு கூட்டத்துல இது உடம்புக்கு நல்லது, இது நல்ல மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு நபர் எல்லா கேப்சூலையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்கான். அது உண்மையாலுமே நல்ல மாத்திரை தானா? அதுக்குள்ள இருந்த கொடூரமான உண்மை என்ன? ஒரு நல்லா படிச்ச பிஸ்னஸ் பண்ற ஒரு பட்டதாரி ஏன் இப்படி கீழ்த்தரமா இறங்கி வேலை பார்த்துருக்கான்? அந்த 7 நிமிஷத்துல ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஷாக் ஆக்குன அந்த சம்பவத்தோட முழு பின்னணியை பத்தியும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். மும்பையில இருக்கக்கூடிய பைகுல்லா அப்படின்ற ஏரியாவில் மொஹரம் ஊர்வலம் ரொம்ப பெருசா நடந்துட்டு இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள், சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே செம்ம கூட்டமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு கூட்டத்துக்குள்ள புகுந்த சில பேர், இது உங்களுக்கு உடம்புக்கு வலி போகிற மாத்திரை, இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேப்சூல்களை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ரொம்ப தூரம் நடந்து டயர்டா இருக்கக்கூடிய அந்த மக்களும் ஏதோ நல்லதுக்கு தான் தராங்க அப்படின்னு நினைச்சு அதை வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா சாப்பிட்ட அடுத்த சில மணி நேரத்திலேயே அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றதே தெரியல. தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமான வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியாத வலிகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. வாந்தி எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் மயங்கி கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடமே ஒரு நிமிஷத்துல ரொம்ப காயாஸ் ஆயிடுச்சு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினாங்க. அங்க இருக்கக்கூடிய லேடி நர்ஸ்க்கும் பாதுகாப்புக்கு நின்ன போலீஸுக்கும் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்ற டவுட் வருது. உடனே அந்த மாத்திரை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை அங்கிருந்து மக்கள் வளைச்சு பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் அவனை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிச்சப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்ற அதிரடியான உண்மைகள் எல்லாமே வெளியே வருது. அந்த மாத்திரையை கொடுத்தவரோட பேரு பயாஸ் பிரேம்ஜி. இவருக்கு 39 வயசு ஆகுது. பூனேவை சேர்ந்த நபர் இவரு. சும்மா ஏதோ ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. அவன் ஒரு பிஸ்னஸ் கிராஜுவேட்டா இருக்கிறான். பிபிஏவும் படிச்சு முடிச்சிருக்கான். இவ்வளோ நல்லா படிச்ச ஒருத்தன் எப்படிடா இந்த மாதிரியான கொடூரமான வேலையை செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸே ஷாக் ஆயிட்டாங்க. அவன் போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலத்தை பார்த்தா நமக்கே தலை சுத்தி போயிடும். இந்த பிளானை அவன் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கான். ஆம்புலன்ஸ்ல போய் 30,000 வெறுமனே இருக்கக்கூடிய கேப்சூல்களை வாங்கிட்டு அது கூடவே 50 கிலோ எலி விஷம் அப்படின்ற பொருளையும் ஆர்டர் பண்ணியிருக்கான். மும்பையில ஒரு லார்ஜ் ரூம் போட்டு தங்கி ஒவ்வொரு எம்டி கேப்சூல்களையும் ஒரு ஸ்பூனை வச்சு 1 கிராம் எலி விஷத்தை அவனோட சொந்த கைகளாலேயே அந்த கேப்சூலுக்குள்ள நிரப்பியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஆரம்பத்திலேயே மக்கள் எல்லாரும் இதை சாதாரண ஜிங்க் மாத்திரை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜிங்க் மாத்திரை அப்படின்னா நமக்கு உடம்புக்கு சத்து தரக்கூடிய சத்து மாத்திரை. ஜிங்க் சத்து தான் நம்ம அதிகமா எடுத்துக்கணும். ஆனா லேப்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்பதான் தெரியுது அது ஜிங்க் கிடையாது, ஜிங்க் பாஸ்பைடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எலி விஷம் இருந்தது. இந்த ஜிங்க் பாஸ்பைடை நம்ம உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய
ஆசிடோட சேரும்போது இது பாஸ்பைன் அப்படின்ற ஒரு நச்சு கேஸா மாறுது. இந்த நச்சு கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரத்தத்துல கலந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹார்ட், லிவர், கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மெயின் பார்ட்ஸுமே டக்குன்னு லாக் ஆயிடும். கொஞ்ச நேரத்திலேயே மனுஷன் செத்து போயிடுவான். நல்ல வேலையா அவன் எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு மாட்டிக்கிட்டான். அவன் கிட்ட இருந்து 14,900 விஷ மருந்துகளை போலீஸ்காரங்க பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் போலீஸ் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா இன்னைக்கு 15,000 பேரோட உயிர் போயிருக்கும். இப்போதைக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் கரெக்டான டைமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உயிர் சேதாரம் எதுவுமே ஆகாம நல்வாய்ப்பா உயிர் வந்து தப்பியிருக்காங்க. அது ஒண்ணுதான் நமக்கு இப்போதைக்கு ஆறுதலான விஷயமா இருக்கு. குற்றவாளியான இந்த பயாஸ் பிரேம்ஜி மேல கொலை முயற்சி வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப அவனை கைது செய்து ஜெயில கம்பி எண்ணவும் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் இதோட இந்த கேஸ விடல. ஒரு தனி ஆளா இவ்வளவு பெரிய பிரச்சனைய எப்படி பண்ண முடியும்? இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. யாரு இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது? இல்ல ஒருவேளை இதன் மூலியமா கலவரத்தை தூண்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது நெட்வொர்க் இருக்கா? மும்பையில இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செம்ம தீவிரமா போலீஸ் எல்லா சைடும் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் வந்து கத்துக்கலாம். பொது இடங்கள்லயோ திருவிழாக்கள்லயோ இந்த மாதிரி யாராவது தெரியாத ஒரு நபர்கள் கேப்சியூலோ இல்ல ஏதாவது ஒரு இதோ நமக்கு வந்து திருவிழா காலங்கள்ல அன்னதானம் எல்லாமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட குடிக்கிற தண்ணியோ சாப்பாடோ இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் கொடுத்தா தயவு செய்து வாங்கி சாப்பிடாதீங்க. யாரு என்னன்னு தெரியாத ஒரு நபர்கள்ட்ட வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களோட பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி. மெட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.